இது வந்து ஷார்ட்கட்ல 2வது வீடியோ. முதல் வீடியோல அவர் வந்து பொருட்கள் எல்லாம் வாங்கி ஒரு கடைக்கு போறாரு. சில பொருட்கள வாங்குறாரு. பொருட்கள வாங்கி போக இருக்காரு. அப்போ வந்து அவரு வந்து விலை கேட்கிறாரு. "எவ்வளவு ஆச்சு?" அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கு என்ன கேட்கலாம்னா, "ஹவ் மச்?" அப்படின்னு கேட்கலாம். ஹவ் மச்னாக்கா எவ்வளவு என்ற ஒரு அர்த்தம் தான். ஹவ் மச் ஃபார் எவ்ரிதிங். ஹவ் மச் ஃபார் எவ்ரிதிங்னா எல்லாத்துக்கும் சேர்த்து எவ்வளவு ஆச்சு? அப்படின்னு கேட்கலாம். ஹவ் மச்னா எவ்வளவுன்ற ஒரு அர்த்தம். ஹவ் மச் ஃபார் எவ்ரிதிங் எல்லாவற்றிற்கும் என்னவாயிற்றுங்கிறது வந்து ஹவ் மச் ஃபார் எவ்ரிதிங் அப்படின்னு கேட்கலாம். அவர் பதில் சொல்றாரு 190. 190னா 190. 190. 190 ரூபான்னு நம்ம சொல்றது கிடையாது. யூசுவலா 190 ரூபீஸ் அப்படின்னு சொல்றது கிடையாது. 190ன்னு சொன்னா போதும் இல்லையா? 190. அப்ப அதுக்கு வந்து இவர் பதில் யாரு கடைக்கு வாங்க போனவர் ஓ மை காட் அப்படிங்கிறார். ஓ மை காட்னா அட கடவுளே இந்த மாதிரி ஒரு அர்த்தம். ஓ மை காட் அல்லது ஓ டியர், இது ரெண்டுமே சொல்லலாம். ஓ மை காட் அல்லது ஓ டியர். ஓ மை காட்னா கடவுளே, ஓ டியர்னாலும் ஏற்கும் அதே அர்த்தம் தான். ஓ டியர்னா ஒரு ஆச்சரியமா ஒன்று சொல்றதுக்கு ஓ டியர் அப்படின்னு சொல்லிக்கலாம். இப்போ இப்படி சொன்ன உடனே அவர் கடைக்காரர் கேட்கிற வாட், வாட்னா என்ன, எதுக்கு ஓ டியர்னு சொல்றீங்க அப்படி சொல்ல நத்திங். நத்திங்னா ஒண்ணும் இல்லை. The way prices are going up. விலைவாசி எல்லாம் போற போக்கு பாத்தீங்களான்னு கேட்கிறோம் இல்லையா? விலைவாசி எல்லாம் போற போக்கு அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அதுக்கு நம்ம சொல்லலாம் the way prices are going up. விலைவாசி எப்படி போகுது பாத்தீங்களான்னு சொல்றதுதான் way prices are going up. The wayனா வழி, prices விலைகள், going up மேலே போகின்றன. The way prices are going up. அது வந்து ஒரு கேள்வி கிடையாது, ஒரு ஸ்டேட்மெண்ட் தான். ஒரு ஆச்சரியத்தோடு சொல்லக்கூடிய ஒரு விஷயம். வாங்கின பொருட்களுக்கு 200 ரூபாய் கொடுக்குறார். வாங்கினதுக்கு 200 ரூபாய் கொடுக்குறார். கொடுக்கும்போது என்ன சொல்லலாம்? அவர் சொன்ன மாதிரியே ஹியர் யூ ஆர் சொல்லலாம். இந்தாங்க ஹியர் யூ ஆர்ன்னு சொல்லலாம், தேர் யூ ஆர்ன்னு சொல்லலாம், ஹியர் யூ கோன்னு சொல்லலாம், தேர் யூ கோன்னு சொல்லலாம். நான் போன வீடியோவில் சொன்னேன். திரும்ப சொல்ல ஜஸ்ட் ஞாபகம் சில விஷயங்கள்லாம் திரும்ப சொல்லும்போது ஞாபகத்தில் இருந்துக்கும். அப்ப இதுக்கெல்லாம் இந்த அங்கன்னு இருக்க அர்த்தம் தான் ஹியர் யூ கோ, தேர் யூ கோ, ஹியர் யூ ஆர், தேர் யூ ஆர். சரி, அவர் பண்ணதுக்கு அவர் திருப்பி வந்து சேஞ்ச் திருப்பி கொடுக்குறாரு, சில்லறையை திருப்பி கொடுக்குறாரு. இப்போ ஹியர்ஸ் யுவர் சேஞ்ச், இந்த உங்க சேஞ்ச் தான் இங்க இருக்கு, இதான் உங்க சேஞ்ச் சொல்லி கொடுக்கும்போது ஹியர் இஸ் யுவர் சேஞ்ச். ஹியர்ஸ் யுவர் சேஞ்ச் அல்லது ஹியர் இஸ் யுவர் சேஞ்ச். ஹியர்ஸ் யுவர் சேஞ்ச், ஹியர் இஸ் யுவர் சேஞ்ச். பின்னாடி இதெல்லாம் சொல்றீங்களா? ஹவு மச், ஹவு மச், ஹவு மச் ஃபார் எவ்ரிதிங். என் கூட சொல்லுங்க, ஹவு மச் ஃபார் எவ்ரிதிங். 190. 190. Oh my God. Oh my God. Oh dear. Oh dear. What? What? Nothing. Nothing. The way prices are going up. The way prices are going up. Here you are. Here you are. There you are. There you are. Here you go. Here you go. There you go. There you go. Here's your change. Here's your change. Here is your change. Here is your change. சரி, பொருளை எல்லாம் வாங்கிட்டார். வாங்கிட்டு இப்போ போறார். அப்போ வந்து அவர் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை வந்து got to go அப்படின்னு சொல்றார். got to go. இப்போ வந்து இவங்க கடைக்காரரும் அவருடைய ஒரு கஸ்டமரா இருந்தாலும் கொஞ்சம் நண்பர். இந்த குமார் என்ற அந்த கஸ்டமர் வந்து கடைக்காரரோட ஒரு நண்பர். அதனால வந்து கொஞ்சம் சில பர்சனலான காரியங்களை கூட சில டைம்ல சொல்லுவாங்க. அப்ப இவர் சொல்றாரு காட் டு கோ நவ். காட் டு கோன்னா நான் இப்போ போகணும். அதுக்கு காட் டு கோ நவ் கொஞ்சம் ஷார்ட்டா சொல்லிக்கிறது. ஃபுல்லா சொல்லணும்னா ஐ ஹவ் காட் டு கோ நவ். ஐ ஹவ் காட் டு கோ நவ்னா நான் இப்போ போகணும். ஷார்ட்டா சொல்லும்போது காட் டு கோ நவ். அப்புறம் சொல்றாரு சித்ரா மஸ்ட் பி வெயிட்டிங் ஃபார் மீ.
சித்ரா மஸ்ட் பி வெயிட்டிங் ஃபார் மீ. சித்ரா எனக்காக காத்து கொண்டிருப்பாள். இருப்பாள். சித்ரா எனக்காக காத்து கொண்டிருப்பாளுக்கு சித்ரா மஸ்ட் பி வெயிட்டிங் ஃபார் மீ. சித்ரா இஸ் வெயிட்டிங் ஃபார் மீ. சித்ரா இஸ் வெயிட்டிங் ஃபார் மீனா சித்ரா எனக்காக காத்து கொண்டிருக்கிறாள். சித்ரா இஸ் வெயிட்டிங்னா காத்து கொண்டிருக்கிறாள். சித்ரா மஸ்ட் பி வெயிட்டிங் ஃபார் மீனா எனக்காக காத்து கொண்டிருக்க வேண்டும். ஒரு யூகம். சித்ரா இஸ் வெயிட்டிங் ஃபார் மீனா கண்டிப்பா டெஃபினட்டா சொல்றது. ஆமா, சித்ரா எனக்காக வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறாள். இப்ப கடைக்காரர் கேட்கிற ஹூ இஸ் சித்ரா? சித்ராங்கிறது யாரு? இவருக்கு தெரியாது. ஹூ இஸ் சித்ரா? இங்க வந்து இந்த இஸ் என்ற ஒரு வார்த்தை பற்றி பார்ப்போம். நம்ம வந்து தமிழ்ல பேசும்போது யார் சித்ரா அப்படின்னு கேட்கலாம். அதே மாதிரி இங்கிலீஷ்ல கேட்டோம்னா ஹூ சித்ரா அப்படின்னு. ஆனா இங்கிலீஷ்ல வந்து ஹூ சித்ரான்னு சொல்ல முடியுமா? சொல்லக்கூடாது. ஹூ சித்ரான்னு சொன்னாக்க தவறு அது. அப்போ இஸ்ன்ற ஒரு வார்த்தை இந்த இடங்கள்லாம் வரும். சித்ரா யாராக இருக்கிறார் இந்த மாதிரி ஒரு மீனிங். இருக்கிறார் என்ற ஒரு மீனிங்ல இஸ்க்கு அர்த்தம். அது போன்ற ஒரு அர்த்தம். ஹூ இஸ் சித்ரா? சித்ரா யார்? ஹூ இஸ் குமார்? குமார் யார்? வாட் இஸ் திஸ்? இது என்ன? இது என்ன தமிழ்ல இது என்ன? வாட் திஸ்? ஆனா இங்கிலீஷ்ல வந்து எப்பவுமே இந்த இஸ் வரும். வாட் இஸ் திஸ்? அது ஒரு முக்கியமான வார்த்தை ஆங்கிலத்துல. தமிழ்ல இல்லாத வார்த்தை, ஆனா ஆங்கிலத்துல வந்து முக்கியமான வார்த்தை. தமிழ்ல தேவையில்லை. இது தேவையில்லாத சில வார்த்தைகள் ஆங்கிலத்தில் இருக்கின்றன. அது போன்ற ஆங்கிலத்தினுடைய மொழி வேறு. அவங்களுடைய சின்டாக்ஸ். சின்டாக்ஸ் மொழியோட ஒழுங்கு வர வார்த்தைகள் எல்லாம் வந்து பேரு சின்டாக்ஸ். அது வந்து வேற மாதிரி இருக்கு. முதல்ல சொல்லியிருக்கேன்ல, எனக்கு பால் வேண்டும். இங்கிலீஷ்ல எப்படி? ஐ வாண்ட் மில்க். வாண்ட்ங்கிறது வேண்டும். எனக்கு வேண்டும் பால். எனக்கு வேண்டும் பால். தமிழ்ல எனக்கு பால் வேண்டும். இப்போ ஐ வாண்ட், அதான் சின்டாக்ஸ். ஒழுங்கு வந்து ஆங்கிலத்திலையும் தமிழ்லையும் கொஞ்சம் வேற வேற மாதிரி இருக்கும். அப்ப அது வந்து இந்த ஹூ இஸ்ன்ற வார்த்தை வந்து ரொம்ப முக்கியமான வார்த்தை. எப்பெல்லாம் வருதுன்னு கொஞ்சம் கவனம் பார்த்துக்கங்க. அது வந்து நீங்க யூஸ் பண்ணும்போது அது யூஸ் பண்ணீங்க. டெல் யூ லேட்டர். டெல் யூ லேட்டர்னா நான் பிறகு சொல்றேன். இது சுருக்கமா சொல்றது. இது வந்து ஒரு பரீட்சைக்கெல்லாம் எழுதக்கூடாது. டெல் யூ லேட்டர் முழு சென்டென்ஸ் இல்ல. முழு சென்டென்ஸா சொல்லணும்னா ஐல் டெல் யூ லேட்டர். ஐல் டெல் யூ லேட்டர் அல்லது ஐ வில் டெல் யூ லேட்டர். நான் உனக்கு பிறகு சொல்கிறேன் அப்படின்னு அவர் போயிடுறார். போயிட்டு திருப்பி கொஞ்ச நேரம் கழிச்சு திருப்பி வர்றார். அப்ப கடைக்காரர் யூஆர் பேக் அகேன். யூஆர் பேக் அகேன்னா நீ திரும்பி வந்து விட்டாய். யூஆர் பேக் அகேன் திரும்பி வந்து விட்டியே. யூ ஆர் பேக் அகெயின். அப்போ வந்து இவர் குமார் சொல்வார், எஸ் ஐ ஃபர்காட் சம்திங். ஆமா, நான் ஏதோ ஒன்றை மறந்துட்டேன். ஐ ஃபர்காட் சம்திங். ஃபர்காட் மறந்து விட்டேன். சம்திங் ஏதோ ஒன்று. என் கூட திரும்ப சொல்லுங்க. காட் டு கோ நவ். காட் டு கோ நவ். I've got to go now. I've got to go now. Chitra must be waiting for me. Chitra must be waiting for me. Chitra is waiting for me. Chitra is waiting for me. Who is Chitra? Who is Chitra? Tell you later. Tell you later. I'll tell you later. I'll tell you later. I will tell you later. I will tell you later. ரெண்டு ஒண்ணுதான். I'll tell you laterம் I will tell you later ரெண்டுமே ஒண்ணுதான். இது வந்து கொஞ்சம் சுருக்கி சொல்றது. அவ்வளவுதான். சரிதானா? சுருக்கி சொன்னாலும் அது கரெக்டான ஒரு பயன்பாடு தான். You are back again. You are back again. Yes, I forgot something. Yes, I forgot something. நான் ஏதோ ஒன்றை மறந்து விட்டேன். அடுத்த வீடியோல பார்ப்போம். நன்றி, வணக்கம்.